அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் குறுக்கு வழியில் வரப்போகும் பணம், காணாமல் போகும் தங்கம், கைகலப்புக்கு பிறகு கிடைக்கப் போகும் பங்குகளும் சொத்துக்களும், உருவாகக்கூடிய சொந்த வீடுகள், இது பற்றி அதுவும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப் போகின்ற மாறப்போகின்ற கிரக பெயர்ச்சியாலும் அதிரடியாக மாறக்கூடிய இந்த குரு அதிசார உச்ச பெயர்ச்சியாலும் மற்றும் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியாலும் கிடைக்கப் போகின்ற மாற்றங்கள் பலன்கள் குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் மற்றும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு இப்போ 7.5 சனி பிரச்சனை இருக்குல்லங்க. ராகு உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான கும்ப ராசியில் இருக்கார். ராகு இருக்கக்கூடிய வீட்டை விருத்தி பண்ணக்கூடியவர். அப்போ வெற்றியை நோக்கி உங்களுடைய விடாமுயற்சிகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நிச்சயமாக ஒரு மாற்றம் என்பது அடுத்த 12 மாதத்துக்குள்ளே நடந்தே தீரும், கவலை இல்லை. அதற்கு சாதகமாக இந்த சனி மற்றும் குரு பெயர்ச்சி பலன்களானது இருக்குதுங்க. குரு பகவான் மிதுன ராசியில் இருக்காரு. கடக ராசிக்கு அதிசார பெயர்ச்சி அடைஞ்சு உச்சம் அடைய போகிறாருங்க. அவர் உங்கள் ராசி அதிபதி மட்டுமல்ல, தங்கத்திற்கும் காரகம் வகிக்கக்கூடிய கிரகம். அப்போ 8ஆம் வீட்டில் அதிசார உச்ச பெயர்ச்சி அடைகிறாரு. 8ஆம் வீடுங்கிறது உச்சஸ்தானம் என்றாலும் மறைவு ஸ்தானம்ங்க. அப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் காணாமல் போகும் தங்கம்னு சொல்லலாம். தங்கம் சம்பந்தமாக பிரச்சனை ஏற்படலாம். தங்க நகை அடமானம் போவதற்கு அல்லது அதை மீட்டெடுக்க முடியாமல் போவதற்கு, தொலைந்து போவதற்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அல்லது உங்களுக்கு மறைமுக வழியில் தங்கம் கிடைக்கும். ஆனால் அந்த தங்கத்தினை பயன்படுத்த முடியாது. அதாவது வெளிப்படையாக அந்த தங்கத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தடையானது இருக்குங்க. அல்லது முக்கியமான உறவுகளின் இழப்பு அல்லது பிரிவுக்கு பின்னாடி அந்த தங்கமானது உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் குரு பகவான் பணத்திற்கும் காரகம் வைக்கக்கூடியவர். அப்போ குறுக்கு வழியில் பணம் கிடைப்பதற்கும், வெளிநாட்டு பணம், வெளிமாநிலத்திலிருந்து பணம் மற்றும் வேற்று மொழி இனத்தவரால் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு இல்லீகல் பிஸ்னஸ் மூலமாக பணமானது கிடைக்கும். மேலும் இந்த நேரத்தில் 4ஆம் வீட்டில் மீன ராசியில் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. இந்த நேரத்தில் 4ஆம் வீட்டு அதாவது மீன ராசிக்கும் அதிபதி தான் குரு. அப்போ அவர் 8ஆம் வீட்டில் உச்சமடைகிறாரு. ஆனால் அந்த 4ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கார். நவம்பர் 18க்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ அவர் வக்ர நிவர்த்தி அடைவதாலும் 4ஆம் வீட்டுக்கு உரியவன் வக்ரம் அடைவதாலும் அதிரடியாக ஒரு பஞ்சாயத்து, கைகலப்பு, ஒரு சொத்து தகராறு, இப்படி ஏதேனும் ஒன்று உருவாகி உங்களுக்கு என சொத்துக்கள் உருவாகுங்க. சொந்த வீடு உருவாக்கியே தீர்வீங்க. கௌரவத்துக்கு பிரச்சனை வந்து சொந்த வீடு உருவாக்கக்கூடிய கட்டாய சூழலுக்கு ஆளாகி விடுவீங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சொந்த வீடு உருவாகும். எப்படி பார்த்தாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கும். சொந்த வீட்டை உருவாக்கிடுவீங்க, மாற்றம் இல்லை. இந்த நேரத்தில் கேது உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான சிம்ம ராசியில் இருக்கார். அப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் கௌரவமா அல்லது காசு பணமா அப்படின்னு முடிவெடுக்க வேண்டி இருக்குங்க. ஒரு ஈகோவுக்காக, ஒரு கோபத்துக்காக, ஒரு கௌரவத்திற்காக அதிக பணத்தினை செலவழித்து விட்டு பின்னாடி வருந்துறது, அப்படிப்பட்ட சூழல் உருவாயிடுங்க. அதனால அதை யோசித்து பண்ணுங்க. எந்த விஷயம் செய்கிறா இருந்தாலும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் கவனம், யோசனை தேவைங்க. மேலும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் இதெல்லாம் கிடைப்பதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அதுக்கு உங்களுடைய உழைப்பு, திறமை, அறிவு, உங்களுடைய ஆற்றல் இவற்றால் மட்டுமே அதெல்லாம் நடக்குங்க. ஆனால் நிச்சயமாக முயற்சியை கைவிட்டுறாதீங்க, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த முயற்சிக்குரிய பலன் நிச்சயமாக உண்டுங்க. இந்த நேரத்தில் தான தர்மம், சேவை இவற்றை செய்யுங்க. முதியோர் இல்லம், அனாதை இல்லம், இந்த இடங்கள்ல எல்லாம் அன்னதானம் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும்.
நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.